ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டெட் பேப்பர் 2க்கு உண்டான சைக்காலஜியோட ஆன்சருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்வரும் அறிவாற்றல் விளையாட்டு வகைகளை அவற்றின் படிநிலை வளர்ச்சியின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி தான் ஆன்சர். அதாவது ஃபஸ்ட் என்ன வரும் அப்படின்னா செயல்பாட்டு விளையாட்டு, ரெண்டாவது கட்டமைத்தல் விளையாட்டு, மூன்றாவதாக கற்பனை விளையாட்டு, நான்காவதாக விதிகளை கொண்ட விளையாட்டு. அப்போ அதற்குரிய ஆன்சர் நமக்கு பி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பி தான் ஆன்சர், சி கிடையாது. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க. முன் குழந்தை பருவத்திலிருந்து குமர பருவம் வரும்போது இணையுறை மற்றும் மைரினேட்டுகள் முளைத்தண்டின் எந்த பகுதி கவனத்தையும் உணர்வையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். அதாவது சிறுவளைய உருவாக்கம்ங்கிறது ஆன்சராக இருக்குது. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க. ஆளுமை அளவீட்டு செயல்முறையின் துல்லியத்திற்கு பின்வருவனவற்றில் எது அவசியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஏ, பி மற்றும் சி மட்டும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது அளவிடப்பட வேண்டிய ஆளுமையின் தன்மை, பயன்படுத்த வேண்டிய கருவிகள், அளவீட்டுக்கு உட்படும் நபர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏ தான் ஆன்சராக இதுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. சரியா? மூணாவதுக்கு ஆன்சர் நமக்கு ஏ. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாலாவது, பின்வரும் செயல்பாடுகளில் எது முழுநிலை இயக்க மேம்பாட்டை எளிதாக்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4க்கு பி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். அதாவது நமக்கு ஏசி மற்றும் டி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? தவழ்தல், நிச்சல், நடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க. 2 கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கூற்றை ஆராய்க கொடுக்குறாங்க. கூற்று 1ல் என்ன கொடுத்துருக்காங்க. ஆரம்ப மாதங்களில் குழந்தைகளுக்கு உணர்ச்சி நிலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான குறைந்த திறன் மட்டுமே உள்ளது அப்படின்னு கொடுக்குறாங்க. கூற்று 2ல் பாருங்கள். மூளையின் முன்பக்கத்தின் அதீத வளர்ச்சியானது குழந்தையின் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கூற்று 1 மற்றும் 2 தான் சரியானது. ஓகேவா? 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க. ஓர் ஆசிரியர் கற்பித்தலின் போது கையாளக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி, வகுப்பறை மேலாண்மை. சரியா? அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ. ஆன்சர் வந்து ஏ தான் வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? அதாவது ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜீன் பியாஜேங்கிறது சமூக கலாச்சார அணுகுமுறை, எரிக் எரிக்சன்கிறது சூழல் அமைப்புகள் கோட்பாடு, லெவ் வைகாட்ஸ்கிங்கிறது உலக சமூக நிலைகள், யூரின் ஃபிரஸ்பெர்னருங்கிறது அறிவு நிலை வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது கரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ தான் ஆன்சர். சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க. பின்வருவனவற்றில் எது சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை அல்ல அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். அதாவது டி மட்டும், இலக்க குறியீடு மட்டும்தான் ஆன்சர். சரியா? அடுத்த மனப்பாடம் செய்யும் செயல்முறைகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி. அதாவது ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கற்றல், ரெண்டாவது தக்க வைத்தல், அடுத்து அடையாளம் காணல், அதுக்கப்புறமா நினைவு கூறல். ஓகேவா? அடுத்து ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன கொடுக்குறாங்க. வளர்ச்சி பற்றிய ஆய்வு 3 பரந்த களங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. உடல்சார், அறிவுசார் மற்றும் மனவெழ்ச்சிசார் மற்றும் சமூகம் சார் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு. காரணம் என்ன கொடுக்குறாங்க. மனித நிலைத்தன்மை மற்றும் மாற்றம் என்ற கருத்து பரந்த மற்றும் பல்துறைகளை கொண்டது. இது முறையாக படிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு வந்து ஏ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கம் தான். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க. 11வது கொஸ்டின் மாஸ்லோவின்
தேவை படிநிலை அடுக்கினை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 11வது கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். அதாவது CEABD அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. முதல்ல உடல்சார் தேவைகள், அடுத்து பாதுகாப்பு தேவைகள், அடுத்து அன்பு மற்றும் உடைமை தேவைகள், அடுத்து தன்மதிப்பு தேவைகள், அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு வரக்கூடியது வந்து தன்னிறைவு. சரியா? அப்போ ஆன்சர் சி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கூற்று ஆராய்க தான். கூற்றில் என்னென்னு கொடுக்குறாங்க? கோல்பெர்க் தார்மீக வளர்ச்சியை 6 நிலைகளை கொண்ட 3 நிலைகளாக ஒழுங்கமைக்கப்பட்ட படிப்படியான செயல்முறைகளை கருதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று 2ல் என்ன கொடுக்குறாங்க? கோல்பெர்க்கின் கூற்றுப்படி தார்மீக வளர்ச்சியின் 3 நிலைகள் செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை, செயல்பாட்டுக்கு பிந்தைய நிலை மற்றும் வழக்கு முறைமை நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து சி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். அதாவது கூற்று சரியானது, ஆனால் கூற்று 2 வந்து நமக்கு என்னது தவறானது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. 1 சரி, 2 வந்து தவறானது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பின் வருவனவற்றில் எவை மின் கற்றலின் அம்சங்களாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சராக நமக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது ஏபி மற்றும் சி மட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது. உடனடி வளர்நிலை மதிப்பீடு, போதுமான பல்லுலக திறன்கள், நிகழ்நேர கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? அடுத்து என்ன கொடுக்குறாங்க? கற்றல் மற்றும் மனப்பாடம் செய்வதன் முறையான அணுகுமுறையை அடைய வரிசைப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 14க்கு வந்து ஆன்சர் வந்து ஏ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டில் FACEBD அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க? எலும்புகளில் உள்ள மகப்பேருக்கு முற்பட்ட சிறப்பு வளர்ச்சி மையங்களை குறிக்கும் சொல்லுக்கு பெயரிடுக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எபிபைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரான் பென்பிரனர் தனது மாதிரியின் கால பரிணாமத்தை குறிக்கும் பயன்படுத்திய சொல்லை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 16க்குமே வந்து என்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சி தான் கொடுத்துருக்காங்க. குரோனோ அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அதுக்கடுத்து 17வது கொஸ்டின் சொல்லி பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் தூண்டலினால் படிப்படியாக குறைக்கப்பட்ட துலங்கல் செயல்பாட்டின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கும் நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சீதா ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் பழக்கப்படுத்துதல். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? முன் பள்ளி பருவத்தில் ஏற்படும் சமய வைத்தியருடனான சமூகப்படுத்தத்தின் வளர்ச்சியை படிநிலை வரிசையாக்கம் செய்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 18க்கு வந்து ஆன்சர் வந்து சி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது CADB அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? அடுத்து 19 கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது ஆழமான புலன்காட்சியின் வரையறை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். அதாவது BC மற்றும் D மட்டும், BC மற்றும் D மட்டும், அதாவது சி தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்து 20க்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. 20க்கு உண்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பி. அதாவது 3, 4, 2, 1 அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஆக்க நிலையுறுத்தல் அப்படின்னா பாவ்லோ, அடுத்து தொடர்பியல் அப்படின்னா தான் டைக், அடுத்து செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கார்ல் ஜோர்ஜ், அடுத்து அனுபவ கற்றல் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கின்னர். ஓகேவா? அடுத்து 21வது கொஸ்டின் ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 2ஆம் பட்டியல் சொற்கள், சூத்திரங்கள் அல்லது சமன்பாடுகள் முதல் பட்டியலை தக்க வைத்தலை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கூற்று 2ல் என்ன கொடுக்குறாங்க? நாம் நினைவில் தக்க வைத்துள்ள பழைய கற்றல் நாம் பின்னர் கற்றுக்கொள்ளுதல் பற்றிய நினைவை சீர்குலைக்க முன்னோக்கி செயல்படுகின்றது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 21க்கு வந்து நமக்கு வந்து ஆன்சர் ஏ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கூற்று 1 வந்து சரியானது, ஆனால் கூற்று 2 வந்து என்னது சரியானது அல்ல அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? அடுத்து 22ங்கும்போது அதுவும் ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1ல் என்ன கொடுத்துருக்காங்க? சிக்மண்ட் ஃப்ரைடின் கூற்றுப்படி நெறிமுறை 3 முதல் 6 வயது வரை வெளிப்படுகிறது.
கூற்று 2ல் என்ன கொடுக்குறாங்க, 3 முதல் 6 வரையிலான காலகட்டத்தில் எடிபஸ் மற்றும் எலக்ட்ரா மோதல்கள் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். அதாவது கூற்று 1 மற்றும் 2மே சரிதான். ஓகேவா. அடுத்து கூற்று 23 இதில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டெரன்பெர்க்கால் அடையாளம் காணப்பட்ட தகவல் செயல்முறைகளின் படிநிலைகளை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். அதாவது BDAC அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. பயன்படுத்துதல், வரைவிலக்கம் செய்தல், அனுமானித்தல், அடுத்து பதிவாக்கம். ஓகேவா. அடுத்து பின்வருவனவற்றில் எவை நுண்ணறிவு பற்றிய தவறான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். அதாவது BC மற்றும் D மட்டும் கொடுக்குறாங்க, அதாவது ஏ மட்டும் கிடையாது. ஓகேவா. இதற்குரிய ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து 25வது கொஸ்டின். கூற்றில் என்ன கொடுக்குறாங்க, குழந்தை வளர்ப்பில் பெற்றோரின் அதிகார பாணி மிகவும் வெற்றி பெற்ற பாணியாக கருதப்படுகிறது. காரணம், அதிகார பாணி குழந்தை வளர்ப்பில் உயர் ஏற்புடைமை ஈடுபாடு, ஏற்புடைய கட்டுப்பாடு, தேவையான சுதந்திரம் அளித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இதற்குரிய ஆன்சர் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 25க்கு ஆன்சர் ஏ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கூற்றும் சரி காரணம் சரி நமக்கு ரெண்டுமே சரி தான். அதேமாரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க, 26ல் ஆளுமையின் 5 பெரிய காரணிகளுக்கு மீத்திறன் பண்புகளை அவற்றின் குறுகிய பண்புகளுடன் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 26க்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது EDCBA அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகேவா. அடுத்து பின்வருவனவற்றில் ஆளுமை பற்றிய தவறான கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 27க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி ஃப்ரெண்ட்ஸ். ஏ, பி மற்றும் டி மட்டும், அதாவது சி மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து 28ல் என்ன கொடுத்துருக்காங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது நினைவூட்டல் சாதனம் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 28க்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி, அதாவது பி மட்டும். ஆன்சர் நமக்கு பி தான் கரெக்டு. சரியா. அடுத்து 29 என்ன கொடுக்குறாங்க, காலவரிசைப்படி பின்வரும் நுண்ணறிவு கோட்பாடுகளை ஒழுங்கமைக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி, அதாவது DCPA அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகேவா. டி தான் ஆன்சர். அடுத்து 30 ஒரு பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த இதில் நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 30க்கு கரெக்டான ஆன்சர் பி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 4, 3, 1, 2. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டெட் பேப்பர் 2க்கு எக்ஸாமுக்கு உண்டான சைக்காலஜி விடைக்குறிப்புகள் பார்த்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ மார்க் போட்டிருக்கீங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. தேங்க்யூ.